ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் திருக்குறள் காட்டும் திருப்தியான வாழ்க்கை என்கிற தலைப்பிலே வள்ளுவர் கூறியிருக்கின்ற வாழ்வியல் தத்துவங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து வருகிறோம். இப்போ கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது முதல் அதிகாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த முதல் அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களையும் தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 குறளையும் தெளிவாட்டு பார்த்ததுக்கு பின்னாடி நம்ம திரும்பவும் ஏன் இந்த ஒரு அதிகாரத்தை நாம் முன்வைத்து பேசுகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இந்த அதிகாரத்தில் உள்ள 10 பாடல்களையும் நாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே திரும்பவும் நாம் இந்த அதிகாரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுனால என்னது இருக்குது அப்படின்னு தோணும். இப்போ இது கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு அதிகாரம். இவர் 133 அதிகாரத்தை வச்சு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் அப்படின்னு வச்சு 1330 பாட்களை கொடுத்துருக்கிறார். இப்போ இதில் நாம் முதலாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அப்போ ஆரம்பத்திலேயே கடவுளை வாழ்த்துகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு செயலை ஒரு செய்யுள் நம்ம ஏற்றுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது கடவுளை வாழ்த்தி இறைவனை வணங்கி அவர் நூலை எழுதுகிறார் அப்படிங்கக்கூடிய பொருளில் இங்கே கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது அமைக்கப்படலை. அப்போ இந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அதிகாரத்தின் மூலம் இறைவனே அனைத்துமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி மனித பிறவியினுடைய மாண்பையும் மனித பிறவியினுடைய நோக்கத்தையும் மிகவும் தெளிவாக விளக்கக்கூடிய வகையில் இந்த முதலாவது அதிகாரம் அமைந்திருக்கிறது. அப்போ எல்லாவற்றிற்கும் இறைவனே தான் ஆதாரம் அப்படிங்கிறத இந்த ஒரு அதிகாரம் நமக்கு விளக்குவதனால் இங்கே கடவுள் வாழ்த்து. இப்போ இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறாரோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த சாரையும் பிழிஞ்சு அவர் தனது 10வது குறளில் பொதிச்சு வச்சிருக்கிறார். இதுதான் இதனுடைய சிறப்பு. ஓரொரு அதிகாரத்திலும் அந்த 10வது குறளில் அந்த 10 குறளில் அந்த தலைப்பில் அவர் என்ன சொல்ல வராரு, ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒட்டுமொத்த விஷயத்தையும் சுருக்கி தனது 10வது குறளில் வச்சிருக்கிறாரு. இப்போ 10வது குறள் நமக்கு கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறதுல 10வது குறள் நமக்கு என்ன சொல்லுது? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இதுதான் 10வது குறள். பொதுவாக மனிதன் தன்னுடைய பிறப்பில் பலவிதமான துன்பங்களை எல்லாம் அடுத்தடுத்ததாக அனுபவித்து அல்லல் பட்டு கொண்டே இருக்கிறான். இதனால் மனமுடைந்து ஏக்கத்தினால் இந்த உடலை வீணாக்கி மரணத்திற்கு கொடுத்து விடுகிறான். அப்படியானால் துன்பத்தை அனுபவிக்க அல்லது நிம்மதி இல்லாமல் வாழ்வதற்குத்தான் மனித பிறவியா? ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? அப்போ துன்பத்திற்காகத்தான் இந்த மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா இவன் வைத்து கொண்டிருக்கிற இன்பம் என்று இவன் பார்ப்பது எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒரு வியாபாரம் போல இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு இருக்கு சந்தோஷம்னு. அந்த சந்தோஷம் நீடித்து இருக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு ஒரு துக்கம் வந்துடுது. இவன் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருந்த அந்த சூழ்நிலையே மாறி போயிடுது. இப்போ பாருங்களேன், இப்போது இன்பம் வேணும்னு சொல்லி நிறைய செயல்களை செய்கிறான். அதுதான் வேணும்னு வேண்டிக்கிறான். துன்பம் வேணும்னு எனக்கு யாரும் வேண்டிக்கிறது இல்லை இல்லையா? இன்பம் வேணும்னு தான் எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. எனக்கு இன்பம் வேணும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், நிலையான ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த நான் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் எப்போதுமே இருக்கணும். இப்போ கடவுள்கிட்ட போய் ஒரு கோவிலில் போய் வேண்டிக்கிறதுனால என்ன வேண்டிக்குவாங்க? கடவுளே இன்றைக்கே மாதிரி நான் எப்போதும் சந்தோஷத்தோடு இருக்கணும். இன்றைக்கி எனக்கு என்னுடைய முதலாளி எங்கிட்ட நல்ல விதமாட்டு பேசினார்,
அவர் இன்னைக்கு இப்போ என்கிட்ட எப்படி சந்தோஷமாட்டு இருந்தார், இதே சூழ்நிலையே இப்படியே நீ எனக்கு தக்க வச்சு கொடுத்துரு இறைவா, இப்படிலாம் தானே நம்ம வந்து வேண்டிக்கிறோம். அப்போ பாருங்களேன், துன்பம் எனக்கு வேணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறதே இல்லை, ஆனாலும் துன்பம் வருகிறது. நான் வேண்டாமலேயே துன்பம் வருகிறது, ஆனால் நான் வேண்டி பெறுகின்ற இன்பம் அல்பமாக இருக்கிறது. அப்போ அது எப்படி இருக்கிறது? வருவதும் போவதுமாக இருக்கிறது, நிலையானதாக இல்லை. அப்போ பாருங்க, அப்போ இந்த மனித உடம்பு ஏன் வந்தது, அதாவது ஏன் கொடுக்கப்பட்டது என்பதனை நாம் சிந்திக்கணும். அப்போ இந்த மனித உடம்பு உயர்ந்த பரிமாணமாக இங்கே பார்க்கப்படுகிறது. அப்போ இதன் மூலம்தான் மனிதன் விவேகத்தினால் விழித்து கொண்டு உண்மையில் நான் யார், எங்கிருந்து வந்தேன், எந்த காரியத்திற்காக வந்தேன், உண்மையில் நான் செய்ய வேண்டியது என்ன, இதையெல்லாம் இந்த மனித தேகத்தில் வச்சிருந்து மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆனால் மனிதன் என்ன பண்ணுகிறான்? ஆசைகளின் பின்னே அலைந்து வீணாக தேகத்தை மரணத்திற்கு கொடுத்து விடுகிறான். இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த மனித அறிவை கொடுக்கப்பட்ட அந்த மனித பிறவியில் நமக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை கொண்டு விவேகத்தினால் விழிப்படைந்து வாழ்வியல் ரகசியத்தை ஒரு சிலர் ஆராய்கிறான். இவர் எல்லாருமே ஆராயணும்னு சொல்கிறாரு. ஏதாவது இந்த 10வது குறளில் இது அத்தனை விஷயமும் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். நீ பிறவி என்கிற கடலை கடக்க வேண்டும் என்றால், இனி நீ பிறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நீ இறைவனை சரணடைந்து விடு. இல்லாவிட்டால் துன்பக்கடலில் நீ தத்தளித்து கொண்டு இருப்பாய். இதுதான் அவர் சொல்ல வருகிறது. அப்போது இதில் விவேகத்தினால் கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியை கொண்டு விவேகத்தினால் விழிப்படைந்த ஒரு சிலர் மட்டுமே வாழ்வியல் ரகசியத்தை ஆராய்கிறார்கள். அப்போதுதான் பிறக்காமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அவன் ஆராய்கிறான். அப்ப என்ன? மேலான சக்தியிடம் தன்னை ஒப்படைத்து விட்டால் துன்பங்களை எல்லாம் சமாளித்து விடலாம், இந்த துன்பக் கடலையும் கடந்து விடலாம், பிறக்காமலும் இருக்கலாம். இது அவனுக்கு தெரியுது. இதைத்தான் வள்ளுவரும் சொல்றார். அப்ப பாருங்க, இந்த கடவுள் வாழ்த்து என்கிற இந்த ஒரு அதிகாரம், இதன் மூலமாட்டு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் மனிதனின் அகப்பயணத்திற்கான ஒரு முதல் படியாக இங்கே பார்க்கப்படுகிறது. அப்போ இறைவனை பற்றி அறிந்து கொண்டு அதன் பின் அவனிடம் சரணடைய வேண்டும். அதுதானே முறை இல்லையா? இந்த 10வது குறளில் பொதிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். அப்போது பிறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இறைவனை சரணடைய வேண்டும். அப்படியானால் நான் முதலில் இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னாடி நான் அவன்கிட்ட சரணடைய முடியும் இல்லையா? இது தெரியாமல் நான் போய் முடியாது. எங்கன்னு போய் தேடுறது, நிறைய குழப்பங்கள் எல்லாமே வரும். அப்போ முதல்ல இறைவனை பற்றி அறிந்து கொண்டு பின் அவனிடம் சரணடைய வேண்டும். இந்த முறைகளை எல்லாம் எதில் சொல்கிறது? இந்த 10வது குறளில் பொதிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ இறைவனை பற்றி அறிந்து கொண்டதற்கு பின்னாடி தான் அவன்கிட்ட சரணடையணும்னா, அப்போ நான் அதற்கு செய்ய வேண்டியது என்ன? அதை நான் எப்படி செய்வது? அதை எல்லாத்தையும் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு 9 குறள்களில் தெளிவாட்டு அவர் வந்து சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் கூற வருகிறது என்ன என்று பார்த்தால், என்ன ஆரம்பத்திலவே சொல்லிட்டாரு. என்ன? இறைவனே அனைத்திற்கும் ஆதாரம், அதாவது அவனேதான் உலகத்தின் ஆதி காரணம். அனைத்திற்குமான ஆதாரமாகவும் இருக்கிறான், ஆதி காரணமாகவும் இருக்கிறான். இப்போ ஆதி காரணங்கிறத நான் எப்படி எடுத்துக்க முடியும்னா, இப்போ நம்ம வந்து சாதாரணமாக சிந்திச்சோம்னா, நான் எப்படி வெளியில் வந்தேன்? அம்மா அப்பா இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா அப்பாவுக்கு அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க. இப்படியே நம்ம வந்து பின்னாடி 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 அப்படியே போயிட்டு வந்துட்டோன்னு வைங்களேன்.
நம்மளுக்கு மூலத்தில் ஒரு சிருஷ்டிகர்த்தா ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா. இப்படியே பின்னாடி போனோன்னா, நான் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அந்த அம்மா யாருக்கு வந்தாங்க, அவங்களுடைய அம்மா. இப்படியே பின்னாடி பின்னாடி போனீங்கன்னா எங்கே இருக்கும், என்லெஸ்ஸாக போய் கடைசி எங்கே போய் முடியும், இறைவன் அப்படிங்கக்கூடிய ஒரு தத்துவத்தில் போய் முடியும். அப்போது அதனால தான் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், இங்கே சிருஷ்டி என்பது அனாதி, விளக்கவே முடியாது. எப்போ இது என்ன வந்ததுங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அவனே அனைத்துமாகவும் இருக்கிறான். அப்படிப்பட்டவன் எல்லா உயிர்களிடத்திலும் நான் என்னும் இருப்பு உணர்வாக இருக்கிறான். இதனை இவ்வாறு மனித உடம்பினால் மட்டுமே ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். வேறு பிறவிகளில் நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. இப்போ புழு பூச்சியோ உட்காந்துருந்து புக்கை எடுத்து வச்சு படித்து, சாஸ்திரங்களை படித்து, கேள்வி கேட்டு விசாரம் பண்ணி அது என்ன தெரிஞ்சுக்க முடியும், எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. விசாரம் பண்ணுறதுக்கு தெரியாது. கேள்விகளை கேட்கணும்னாக்க இந்த உறுப்புகள் வேலை செய்யணும், அதுகளுக்கு முடியாது இல்லையா. அப்போது அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வச்சு அவைகள் எல்லாமே இயங்குகின்றன. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பகுத்தறிவு மட்டுமே அவனை விழிப்படைய செய்து தன்னை யார் என்பதை ஆராய செய்கிறது. ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கு அதனை பகுத்து அறியக்கூடிய விவேக சக்தி கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்து அறியும் விவேக சக்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தான் மனிதன். மனதை வைத்திருப்பதினால் அவன் மனிதன், புத்தியை வைத்திருப்பதினால் அவன் மனிதன், விவேகத்தோடு இருந்தால் அவன் மனிதன். அப்போ மற்ற ஜீவராசிகளுக்கும் புத்தியெல்லாம் இருக்க தான் செய்யுது. இப்போது நாய்க்கு நீங்கள் ஒரு பிஸ்கட்டை கொண்டு நீங்கள் போடுறதுக்கு வரீங்கன்னு வைங்களேன், நமக்கு ஏதோ ஒன்று நமக்கு போடுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவு அதுக்கு தெரியறதுனால இவங்க நம்ம பாதுகாக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறதுனால அது நம்மளை தொந்தரவு பண்ணுறதில்ல. அது என்ன பண்ணுது, நன்றி உணர்வோடு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறது. அப்புறமா நீங்கள் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு போகும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கலாகவே என்ன பண்ணும், வர ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் என்னத்தினால, அதுகளுக்கும் ஒரு புத்தி இருக்குது, ஒரு அறிவு உள்ளுக்குள்ளே இருக்குது. இப்போது நீங்கள் சாதம் வைக்கிறீங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய, நீங்கள் காக்காயை கூப்பிடவே வேண்டாம், ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய காக்காய்க்கு தனக்கான உணவு இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வருதில்ல, பட்சிகள் தேடி வருதில்ல, அணில் தேடி வருதில்ல, எறும்பு தேடி வருதில்ல. இந்த எறும்புக்கெல்லாம் யார் போய் சொன்னாங்க, இங்கே நான் சாப்பாடு வச்சுருக்கிறேன், இங்கே நீ அங்கே போன்னு சொல்லிட்டு அது ஒருத்தங்க பேசிக்கிறதா என்ன, தெரியறதில்ல. ஆனால் அதுங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு புலனறிவு தனக்கான உணவு இங்கே இருக்கிறது என்பதனை கண்டுபிடித்து கொண்டு தானே தேடி தன்னுடைய உணவை உண்டு செல்கிறது இல்லையா, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல். அப்போ பாருங்களேன், அப்போது இந்த பகுத்தறிவு மட்டுமே தான் மனிதனுக்கு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த நான் என்கிற இந்த இருப்பு உணர்வு இருக்கு இல்லையா, இந்த உணர்வு தான் ஆதி உணர்வு. இந்த உணர்விலிருந்து தான் இந்த உணர்விலிருந்து இந்த உலகமாக அவ்வளவு நம்ம பார்க்கின்ற காட்சிகள் எல்லாமுமாக பிரதிபிம்பிக்கிறதும் இந்த உணர்வே தான். அப்போது பாருங்கள், அப்போ இந்த ஒரு உணர்வு பூரண அமைதியில் உண்டான ஒரு சலனம். அப்போ அந்த அமைதி தான் அந்த உணர்வுக்கும் காரணமுங்கும்போது, அப்போ அந்த அமைதி எப்படி இருக்குது, அந்த அமைதி தான் சுத்த சாட்சி, தூய அறிவு. அதில் உண்டான சலனம் என்பது, அதாவது உணர்வு என்பது ஈஸ்வரனாக செயல்நிலைக்கு வருகின்ற நிலை. அப்போது இந்த உணர்வே தான் இறைவன். அப்படியானால் நீயேதான் இறைவன் என்பது இந்த இடத்துல தெளிவாகிறது. அப்போ நீ தான் இறைவன். ஏன்னா இங்கே உணர்வு தான் செயல்நிலைக்கு வர்றதுக்கு காரணமாட்டி இருக்குங்கும்போது, அப்போது நீ இந்த உணர்வு தான் இறைவன். அப்போ இந்த உணர்வு தான் நான் என்கிற இருப்பு உணர்வுக்கும், நான் இருக்கிறேன் என்கிற இந்த ஒரு உணர்வுக்கும் அதுவே தான் ஆதாரமாக இருப்பதினால் இந்த குறளில் ஆரம்பத்தில் என்ன சொல்லி விடுகிறார், நீயே இறைவன் என்பதனை நமக்கு புரிய வைத்து விடுகிறார். சரி,
இப்போது இந்த நிலையே நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதாவது சாஸ்திரங்களோ அல்லது யார் இதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே என்னது இருக்குது, சாஸ்திரங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த சாஸ்திரங்களை கற்கின்ற நிலையே நாம் இங்கே பார்க்கணும். அப்போ என்ன, ஆன்மவியல் பாடங்கள் நாம் இதனை புரிந்து கொள்வதற்கு உதவி புரிகின்றன. அப்போது இந்த ஆன்மவியல் பாடங்கள் தான் உன்னை உனக்கு யார் என்பதனை காட்டி கொடுக்கின்றது. அது நீயும் இறைவனும் ஒன்றே என்பதனை புரியவும் வைக்கிறது. அப்போது இது இல்லாமல் உலக விஷயங்களை நான் அறிந்து கொள்வதினால் எனக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஏன் எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்னா, நாம் எதை செய்தாலுமே அதில் நமக்கு எப்படி இருக்கணும், சுதந்திரத்தை நாம் விரும்புகிறோம். நம்மளை யாரும் அடக்கவே கூடாது இல்லையா? நான் சுதந்திரமானவனாக நான் இருக்க விரும்புகிறேன். ஆனால் பாருங்கள், குழந்தையிலேருந்தே நீ இதை செய், நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே புகுத்தப்பட்டு நீ டாக்டருக்கு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட் குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ணி, நீ டாக்டருக்கு படிக்கணும், நீ இன்ஜினியருக்கு படிக்கணும், நீ வக்கீலுக்கு படிக்கணும், நம்மளுடைய குலத்தொழிலே அதுதான், நீ ஆசாரினாக்க நீ நகை இதுதான் படிக்கணும், நீ அதுக்கு மேலே நீ வேறு எதுவும் படிக்க முடியாது, இதை படித்தேனாக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு அடக்குமுறை உருவாகிறது இல்லையா? அப்போ அந்த இடத்துல சுதந்திரம் இல்லை. ஒன்று. அடுத்தது, இப்போ கஷ்டப்பட்டு நான் படித்து நல்ல இதுக்கு நான் வரும்போது இங்கே பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, பாரு அவனை பார்த்தியா, அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், நீ என்ன இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிற அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவிட்டி வந்துடுது. அப்போ கம்பேரிட்டிவிட்டி வரும்போதே என்ன ஆகிடுது, ஒரு விதமான ஒரு பய உணர்வு தானாகவே வந்து விடுகிறது. என்ன, அவனை விட நாம் எப்படியாவது நம்ம முன்னேறி காட்டணும். அந்த இடத்துலவே ஒரு கம்பேரிட்டிவிட்டி அந்த அவனை விட நான் ஜெயிச்சு காட்டணும். அது ஒரு போட்டிங்கிறது கடைசி எப்படி மாறிடுதுன்னா, ஒரு பொறாமைன்னு ஆகி அவனுடைய வளர்ச்சியின் மீது ஒரு பொறாமை வைத்து முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும், சின்ன ஒரு போட்டியில் ஆரம்பிக்கிறது தான். அந்த ஒரு சலனம் போட்டியில் ஆரம்பிக்கக்கூடிய வேகமே பொறாமையாட்டு மாறிடுது. பாருங்களேன், என்ன ஒரு ட்விஸ்ட்டு பாருங்கள். ஒரே எண்ணம் தான், அவனை ஜெயிக்கணும். ஆனால் ஜெயிக்கணுங்கக்கூடிய ஒரே எண்ணம் தான், போட்டியாக ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் கடைசி என்ன ஆகிடுது, பொறாமையாக மாறி அவனை ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை அவ்வளோமையே இவன் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். அப்போ எங்கே போட்டு நிம்மதி இருக்குது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, போராட்டம், பயம். என்ன பயம், இது நம்மளை விட்டு போயிடுமோங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பயம். புகழ்னு என்னை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம், வெற்றி என்னை விட்டு போயிடுமோங்கக்கூடிய பயம். சாஸ்திரம் நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன்னாலும் என்னை விட அவன் கூடுதலாட்டு படித்து வச்சுருக்கிறானே, அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ சாஸ்திரம் நான் படித்து வச்சுருக்கிறேங்கிறதுலையும் என்ன பயம் இருக்குது? இப்போது நான் சாஸ்திரம் தான் கற்றுருக்கிறேன், ஆன்மவியல் பாடங்களே கற்றுருக்குறோம். என்னை விட இன்னொருத்தர் நல்லா கூடுதலாட்டு வச்சுருக்கிறத பார்த்த உடனே என்ன தோணுது, பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் தெரியுது, நமக்கு ஒன்றுமே தெரியறதே இல்லைன்னு தனக்கு தானாகவே குறையுள்ளவனாகவே தன்னை தானே கருதி கொள்வது, இதுவும் ஒரு விதமான ஒரு பயம். அப்போ பாருங்களேன், இப்படியாக நீ உலக விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னு போனேன்னா இது எல்லாத்தோடையும் தான் நீ சிக்கி திண்டாடிக்கிட்டு உக்காந்துருக்கிற. சரி, ஆனால் அப்படிப்பட்ட இறைவனே நீ என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். இப்போ வெளியில் உள்ள விஷயங்கள் உன்னை பயத்தோடவே வச்சிருக்குது. அப்போ பயமில்லாத வாழ்க்கை வாழணும்னா இங்கே வாழ்வது இறைவன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் பயமில்லை. ஆனால் நான் என்ன பண்ணுகிறேன், நீங்கள் வாழ்வது இறைவன் நான் பார்க்குறதே இல்லை, நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்த ஒரு விஷயத்தோடு வச்சிட்ருக்கிறேன் இல்லையா? அப்போது இறைவனே தான் இங்கு வாழ்கிறான் என்பதனை நான் உணரும் பொழுது பயமற்ற வாழ்க்கையை வாழலாம், நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம், ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம்.
அப்போது நான் இறைவனை எவ்வாறு உணர்வது? ஒரு கேள்வி வருது இல்லையா? எப்படி தெரிந்து கொள்வது? எங்கே தேடுவேன்? திருக்குறளில் வள்ளுவர் சொல்கிறார், நீ எங்கேயும் தேட வேண்டாம், நீ தேடி நீ நேரத்தை வீணாக்காதே, உனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் கம்மி. இன்னைக்கு போல் நாளைக்கு இருக்காது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குங்கிறதே நம்ம கையில் இல்லை. அதனால் வாழுகின்ற இந்த கணமே நீ அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடு, நாளை என்று நாட்களை கடத்தாதேன்னு சொல்கிறாரு. அப்போது அவன் நான் என்னும் உணர்விலே உன்னுள்ளே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனோடு நீ ஒரு தொடர்பை வைத்து கொண்டால் போதும், முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இப்போது ஒருத்தர்கிட்டக்க நான் ஒரு பழக்கத்தை பழக்கம் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கிறது இல்லையா? அவரை நல்ல பழக்கம் பண்ணிக்கணும், நல்ல தாஜா பண்ணிக்கணும். அப்புறமா வேறு என்ன சொல்லுவோம்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு நல்ல ஒரு புரிதல் நிமித்தம் நம்ம நல்ல ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும்னா, ஒருத்தங்கிட்டக்க அவனை நான் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நான் என்ன செய்யணும்? அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அவனுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாம் நான் நடந்து கொண்டு, அப்போது அவனுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்து கொண்டுனாக்க, நான் வேறு தெருவில் போய், அவன் வசிக்கிற ஒரு தெருவு, நான் இன்னொரு ஒரு தெருவில் போய் அவனுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? அவன் கண் பார்வை படும்படியாட்டு நாம் என்ன பண்ணுவோம்? அவனுக்கு பிடிச்ச மாதிரியான காரியங்கள் எல்லாமே சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா? இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறானே, நம்மளை மாதிரியே பண்ணிகிட்ருக்கிறான், ஒருமித்த உணர்வோடவையே இருக்கிறோம் இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அன்பிற்கு நாம் பாத்திரமாவோம் தானே? அவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் தானே? நம்ம அவனை வச்சு அவனை நான் என் பக்கம் ஈர்க்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அவனை மாதிரியே நான் இங்கே அவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்யும் பொழுது அவனுடைய கவனம் என்பால் ஈர்க்கப்படுகிறது. கரெக்டாக? அப்படி ஈர்க்கப்படும் பொழுது எனக்கு அவன் மேலே ஒரு நல்ல ஒரு பிடித்தம் வந்து விடுகிறது. அப்போ பார்க்கும்போது நமக்கு வேண்டியதை எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இது சாதாரணமான ஒரு ஆள்கிட்டக்க ஒரு பழக்கம் வைக்கும்போதே இந்த விஷயம் இருக்குன்னா, அப்போ இங்கே இறைவனோடு ஒரு தொடர்பை வைத்து கொள்ள இறைவனுக்கு எப்படி இருக்கணும், இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவன் இங்கே எப்படி இருக்கிறான் என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாத சமநிலை உணர்வில் இருக்கிறான். பூரண சமநிலை, அது குறையே சொல்ல முடியாத பூரண சமநிலை. அப்போ இந்த பூரண சமநிலையில் இருக்கின்றவனை உணர விடாமல் இருமைகள் சார்ந்த எண்ணங்கள் இந்த புண்ணியம் பாவம் என செயல்களை எல்லாம் செய்ய வச்சு அவங்ககிட்ட என்ன வேறுபடுத்தி வச்சிருக்கு பார்த்தீங்களா? அப்போ இறைவன்கிறவனை என்னை புரிய விடாமல் புண்ணியம் பாவம்னு சொல்லிட்டு நான் இங்கே தனிப்பட்ட முறையில் ஏதேதோ செஞ்சுக்கிட்டு என்னுடைய நேரத்தையும் என்னுடைய காலத்தையும் நான் விரயமாக்கி கொண்டு அப்படியே கடந்து போகிறேனே தவிர இங்கே இறைவன்கக்கூடிய ஒரு விஷயமே எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு தெரிவதே இல்லை. அப்போ பாருங்களேன், யார் ஒருவன் ஆழ்ந்த விசாரம் செய்து இந்த பூரண வஸ்துவினிடத்தில் தன்னை ஒப்படைத்து விடுகிறானோ அந்த சமயத்திலேயே இந்த புண்ணிய பாவ கர்மங்களிலிருந்து விடுபடுகிறான். அப்போ என்ன பண்ணணும்? அந்த எண்ணங்களுக்கு என்னையா காரணம்? இந்த எண்ணங்கள் தானே என்னை புண்ணியம் பாவம்னு எதெல்லாமோ செய்ய வச்சு அந்த இறைவன்கிறதவையே தெரிய விடாமல் பண்ணிச்சுது. அப்போ இந்த எண்ணங்களுக்கு என்ன காரணம்? ஆசைதான் காரணம். அப்போ இந்த ஆசைகளுக்கு எப்படி வந்தது? இந்த ஆசைகள் எப்படி வந்தது அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆசைகள் எப்படி வருது? மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற இந்த ஞான இந்திரியங்கள் மூலமாக விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி இந்த ஆசைகளை எல்லாம் இங்கே யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறா? இந்த மனசு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியானால் இந்த புலன்களை அடக்குவது முக்கியம். இந்த புலன்களை நீ அடக்கி விட்டாயே ஆனால் எண்ணங்கள் வெளியில் சிதறாது. புரிஞ்சுதா?
சரி, அப்போ இந்த எண்ணங்கள் வெளியில் போகாமல் இருக்கணும்னா, இந்த புலன்களை அடக்கித்தான் செய்யணும்னா எப்படின்னா நடக்கிறது? அப்படின்னா இங்கே இவர் சொல்ல வருகின்ற அடக்குதல்ங்கிறது இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, மூச்சை அடக்குறேன்னு சொல்லிட்டு மூச்சு வந்து இயல்பாகவே போயிட்டே இருக்குது. அது பாருங்களேன், நார்மலாட்ட அந்த மூச்சு வந்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டேவா அது நடக்குது? அது இயல்புலவையே நடக்குது. அப்போது ஓரொரு காரியங்களும் தன்னுடைய இயல்புலவையே நடைபெறுகிறது என்பதனை நான் உணர்வதற்கு நான் போதிய அவகாசம் என்னுடைய மனதிற்கு கொடுப்பது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவசரமாட்ட நான் சில முடிவுகளை எடுக்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ என்ன ஆகுது, என்னுடைய மனதை நான் வந்து டியூன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன், ஸ்பீடாக இருக்கணும், ஸ்பீடாக எல்லாத்துலேயும் அவசர புத்தியை நான் வந்து அந்த மனதின் மீது திணிக்கிறதுனால இந்த மனதை அடக்குவதுங்கிறது எனக்கு சிரமமாட்டு இருக்கு. அப்போ இங்கே வள்ளுவர் கூற வருகிறது என்னவென்றால், மனதை அடக்குவது என்றால் புலன்களால் இந்த மனம் ஆளப்படாமல் இருப்பது தான் உண்மையான அடக்குமுறை. காதில் சத்தம் கேட்டாலும் கேட்டுட்டு போட்டுமே, ரோட்டில் ரோஜான்னு ஒருத்தன் கூவிட்டு போகிறான்னு உண்டுமானானா ஒரு செகண்டில் கண்ணு என்ன பண்ணுது, அவன் என்ன வண்டியில் சைக்கிளில் வரானா மோட்டர் சைக்கிளில் வரானா, அந்த தொட்டியில் பெரிய ட்ரே மாதிரி வண்டியில் கட்டி வச்சுருக்கிறானா, அதில் கலர் கலராட்டு பூ இருக்கா, என்னெல்லாம் பூக்கள் இருக்கும், அவன் தலைப்பாக கட்டியிருப்பான். அப்போ பாருங்களேன், அவன் லுங்கி கட்டியிருப்பான், சட்டை போட்டிருக்கான், சட்டை போடலை, மேல் துண்டு போட்டிருக்கிறான், போடலை, அப்புறமா அந்த மோட்டர் சைக்கிளினுடைய நிறம், அப்புறமா அந்த தொட்டியில் இவன் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பான், அந்த தொட்டியில் போகக்கூடிய அந்த ரோஜா பூக்களினுடைய கலர் முதற்கொண்டு இவன் கண்ணில் வந்துடும். இம்மீடியட்டாக அவன் வந்து செயலுக்கு இறங்கிடுவான். என்னது, எனக்கு பிடிச்ச கலர் இருக்கான்னு கேட்டுட்டு வந்துடுவான் இல்லையா? இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ இங்கே என்ன செய்யுது, சப்தம் என்பது உன்னை ஆளுகின்றது, உன்னுடைய மனதை ஆளுகின்றது, ஆசை வயத்தில் உன்னை விழச் செய்கிறது. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சக்தியினால யோசி, அது வெறும் ஒரு சப்தம் மட்டுமே தான். ரோஜா என்று ஒருவன் கத்துக்கிறான் என்றால் அவன் கத்திட்டு போட்டோம், அது ஒரு சப்தம், அந்த அளவோடவையே நிறுத்து. அது வேணும் வேண்டாங்கிறது உனக்கு வேணுமாட்டி இருந்ததுன்னா அது வாங்கக்கூடிய சூழ்நிலை தானாகவே அமையும். நீ வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்போது புலன்களினால் மனம் ஆளப்படாமல் நீ பார்த்து கொண்டால் நலம். அப்படி செய்யாவிட்டால் இந்த மனம் எப்பொழுதுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும், ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பொழுதே என்னது, ஊஞ்சலாட்டம் தான். அது எப்போதுமே ஊஞ்சலாட்டம் தான் ஆடுது. என்ன ஊஞ்சல் ஆடுது, ஊஞ்சல்னாக்க என்னது, முன்னும் பின்னும் போய் வருது. எங்கே, கடந்த காலத்துக்கும் போகுது, எதிர்காலத்துக்கும் போகுது. கடந்த காலம்னா என்னது, ஏக்கம் துக்கம் இதெல்லாம். எதிர்காலங்கிறது கற்பனைகள். இந்த ஏக்கம் துக்கம்ங்கக்கூடிய கடந்த காலத்தில் இவன் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறான், கவலைகளை தான் சேர்த்து வச்சிருக்கிறான். இப்போது ஆனந்தமாக நிலைகளை தான் நான் வந்து சிந்திக்கிறேன்னா இப்போ நீ ஆனந்தமாட்டி இல்லையா? அதனால தான் முன்னாடி ஆனந்தமாட்டி இருந்தது நீ நினைக்கிறியா? ஒரு கேள்வி வருதில்ல. அப்போ என்ன ஆகுது, நீ ப்ரெசண்ட்டில் நீ வந்து வாழலை, நீ முன்னாடி முடிஞ்சு போன விஷயங்களை நீ வந்து திங்க் பண்ணி அப்போ நான் ஆனந்தமான வாழ்க்கை எல்லாமே வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்தேங்கிறது எல்லாம் நீ என்னத்தை நினச்சி பார்த்தாலும் அது உனக்கு என்னத்தை கொண்டு வர போகிறது, ஒன்றும் கொண்டு வர போகிறது கிடையாது. ஒரு ஏக்கத்தையும் ஒரு பெருமூச்சையும் தான் தரப்போகுது. அப்போ இவர் என்ன சொல்லுகிறார், கடந்த காலம் என்பது கவலை, எதிர்காலம் என்பது ஒரு பயம், எதிர்காலம் என்பது ஒரு பயம். அப்போ பாருங்களேன், எப்பொழுதும் அலைப்பாகின்ற ஆசைகளோடு போராடுகின்ற துன்பத்தில் ஏக்கத்துடன் உள்ள அந்த ஒரு மனம் ஆனந்தத்தை தான் தேடுகிறது. ஆனால் அது வெளிப்பொருள்களை அனுபவிப்பதில் கிடைக்கிறது என்பதனை நம்பி ஏதேதோ செய்து அது திரும்பவும் ஏமாந்து போய் திரும்பவும் துக்கத்திலேயே தான் நடக்கிறது. அப்போ என்ன, மனம் எழும்புவதற்கு காரணம் ஆசை எண்ணங்கள். அந்த ஆசை எண்ணங்களுக்கு காரணம் என்ன, ஒரு உணர்வு. பாருங்களேன், இப்போ ரோஜான்னு கேட்ட ஒரு சப்தம், அந்த செவி வழியாட்டு ஒரு சப்தம் மட்டும்தான், உடனே மனசு அது ரோஜான்னு அவன் கத்துறான்னு சொல்லுது. அவன் ரோஜான்னு கத்தினான், என் காது நல்லா கேட்டுச்சு, அவன் ரோஜான்னு தான் சொன்னான், மல்லின்னு சொல்லலை, பிச்சி பூன்னு சொல்லலை, வேற சாமந்தி பூன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன். அப்போது
இந்த ஒரு சலனம், இந்த ஒரு உணர்வு தான் சலனம். அப்போ இந்த ஒரு உணர்வு எழுந்ததும் மிஷின் போல நீ உடனே ஆக்டிங் போகிற இல்லை, செயலுக்கு நீ இறங்குற இல்லையா, அந்த செயல்நிலைக்கு போகாமல் நீ அமைதியில் நிலை பெறு, அந்த உணர்வை சாட்சியாக பார்த்து விடு. இதெல்லாம் தான் இந்த குறள், இந்த அதிகாரத்தில் அவர் சொல்ல வருகின்ற விஷயம். அப்போ நீ அந்த சாட்சி நிலைக்கு போக விடாமல் தடுப்பது உனது தனித்த அடையாளங்கள் மீதான எண்ணங்களும் எண்ணங்களின் மீதான ஆசைகளும் தான். அப்போ நீ சாட்சி நிலையில் நிலை பெற்று என்ன பண்ணணும், தன்னை உணர்ந்த ஞானிகளின் இடத்தில் சரணடைந்து, சாட்சி நிலையில் நிலை பெற்று தன்னை உணர்ந்த ஞானிகளின் இடத்தில் சரணடைந்து அவர் காட்டி தருகின்ற வழிகளில் நீ நடந்து கொண்டால் நிலையான ஆனந்தத்தை பெற முடியும், கவலை இல்லாமல் வாழலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது இல்லையா, நான் கவலை இல்லாமல் வாழணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனாலும் கவலையே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானும் இந்த செயல்களை செய்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் சாமி கவலை வருது? ஒரு கேள்வியை கேட்கணும், கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். இறைவன் எங்கே இருக்கிறான்? எனக்குள்ளவையே உணர்வாட்டு இருக்கிறான்னா எனக்குள்ளவையே நான் கேட்டு எங்கேருந்து பதிலை பெற்று நான் அது சரி தப்புங்கிறத நான் எப்போ புரிஞ்சுக்கிறது? முடியறதில்ல. அப்போது இவர் என்ன சொல்லுகிறார், உனக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுறாரு. அந்த மீடியேட்டர் வேற யாருமே இல்லையா, அவருமே நீ எப்பொழுது எனக்கும் இறைவனுக்குமாக ஒரு உரையாடல், எனக்கும் அவனுக்கும் உண்டான அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு என்னுடைய மனதிற்கு தகுந்த மாதிரி எனக்கான விளக்கத்தை கொடுத்து என்னை புரிய வைக்கின்ற ஒருவன் எனக்கு வேணும்னு நீ எப்போ நினைக்கிறாயோ, அவனோடு ஒரு தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற தீவிரம் உனக்குள்ளே எப்பொழுது உண்டாகிறதோ அந்த சமயத்திலேயே அந்த தூய அறிவு, அந்த ஒரு தூய சாட்சி, அந்த இறைவன் ஒரு ஞானியாக உன் முன்னே உலாவுகின்றான். அப்போ நீ அவன்கிட்ட போய் சரணடைஞ்சு, அவன் சொல்லி கொடுக்குறான் வழி, நீ இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு. நீ அவன்கிட்ட போய் அவன் சொல்லக்கூடிய வழிகளில் போய் நான் இப்படி போனால் நான் போய் சேர்ந்துருவேங்கிறதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இருக்குது? நீ இல்லை, எனக்கு நீ ஒரேடியாக போய் சேர்ந்துருவ. நான் சொல்ல வரக்கூடிய வழிகளை நீ சரியான முறையில் கடைபிடித்து உன்னை புனிதனாக்கி கொண்டால் நலம், இல்லை என்றால் நீ ஒரேடியாட்டு போய் சேர்ந்துருவ. அப்புறமா என்ன பண்ண முடியும்? உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. மரணம் என்பது ஓரொரு நாளும் ஓரொரு நிமிஷமும் உன்னை துரத்தி கொண்டே வருகிறது. ஆகையினால் வாழ்கின்ற ஓரொரு நொடியும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. விழிப்புணர்வுடன் விவேகத்தோடு நடந்து கொள்கிறவன் தெளிவை அடைகிறான், பயமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறான், ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்கிறான். இது அவர் காட்டி கொடுக்குறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு அவரே, இங்கே நீ வாழறேன், நான் வாழறேன், எனக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னு எல்லாமே சொல்கிறியே, இங்கே பாருப்பா, இங்கே நீயே வாழலை, உன் மூலமாக இறைவனே தான் வாழுகிறான். இறைவன் தான் அனைத்திற்கும் ஆதி காரணம்னு சொல்லும்போது காரணமாட்டு இருக்கிறவன் தானே எல்லாத்துலேயுமே உட்காந்துருப்பான். அவனுக்கு அதை விட வேற என்ன வேலை? அதை அவனுக்கு காட்டி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் பாருங்கள், காலையில் நான் தூங்கி எழுந்த உடனேயே பெட் காஃபி கொண்டு வரக்கூடிய மனைவி இறைவன் தான். அந்த ஒரு உருவத்தில் பெட் காஃபியை கொண்டு கொடுத்து உன்னை வேலைக்கு சமையல் பண்ணி எடுத்து போட்டு உனக்கு தேவையான தொண்டுகள் எல்லாவற்றையும் செய்து உன்னை பாதுகாக்கிறாள். உனக்கு உணவு எல்லாமே கொடுத்து உனக்குண்டான சுகத்தையும் கொடுத்து உன்னை பாதுகாத்து அரவணைத்து அன்பினை பொழிகிறாள். அடுத்தது குழந்தைகள்னு வச்சுக்கோமே, குழந்தைகளும் இறைவன் தான். இப்போ பாருங்கள், நீங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இறைவனே தான் வாழ்கிறான்னு சொல்லும்பொழுது எப்படி ஒரு ஆனந்தம் தெரியுமா? அம்மா குழந்தைய பிடிச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு விட போகிறாங்க. அம்மா கையை அந்த குழந்தை பாப்பா பிடிச்சிருக்குது. பாருங்களேன், அந்த குழந்தை உருவத்தில் இருக்கிறதும் இறைவன் தான், அம்மா உருவத்தில் இருக்கிறதும் இறைவன் தான். குழந்தை உருவத்தில் இருக்கிற இறைவன் குழந்தைத்தனமாக கையை விட்டு ஓடி போய் எங்கேயாவது அடிபட்டு விடக்கூடாதே என்று தன்னுடைய பாதுகாப்பாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய அம்மாவினுடைய உருவத்தில் இருப்பதும் இறைவன் தான். அப்போது விளையாட மகிழ்வதும் இறைவன் தான். அந்த விளையாடுவதில் ஒரு நெறிமுறையை காட்டி அதனை இப்படி செய்தால் நீ நிம்மதியாக வாழலாம், நிம்மதியாக விளையாடலாம், ஆனந்தமான விளையாட்டை நீ விளையாட முடியும் என்பதனை ஒரு கண்ட்ரோல் மூலமாட்டு கையில் வச்சு கூட்டிகிட்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா,
அதுவும் இறைவன் தான். இப்போ பாருங்களேன், இந்த உலகமே எவ்வளவு ஆனந்தம், காற்று வீசின ஆனந்தம். இதை வச்சு தான் பாரதியார் என்ன சொன்னார், தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. எவ்வளோ அழகான ஒரு அனுபவம் பாருங்களேன். அப்போ ஒவ்வொன்றிலும் அந்த இறைவனை காண்பது, இதனை யார் காட்டி கொடுக்கிறாரு, அந்த ஞானி தான் காட்டி கொடுக்க வேண்டும். அப்போ ஏனென்றால் ஆனந்தமாக வாழ்வதுதான் மனித வாழ்வியின் நோக்கமாக பார்க்கப்படுகிறது என்னும் பொழுது, அந்த ஆனந்தம் என்பது உனது நிலைதான். செயலில் செயலற்ற தன்மையில் தான் கவலைகள் எல்லாம் நீங்குகின்றன என்பதனை இந்த ஞானி தான் காட்டி கொடுக்கிறாரு. அப்போ இந்த செயலில் செயலற்ற தன்மை என்பதனை எப்படி நீ நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதனையும் இந்த ஞானி தான் காட்டி கொடுக்கிறாரு. அப்போ ஆனந்தமாக வாழ்வதற்கு நீயே இறைவன் என்னும் தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு நான் வேற எதையாவது நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எனக்கு அது கிடச்சிது இது கிடச்சிதுன்னு சொல்லி நீ எதை சொன்னாலும் எதையெல்லாம் சாதிச்சிட்டேன்னு சொன்னாலும் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. அப்போ என்னது, நீ யார் என்பதனை அறிந்து கொள்வது தான் மனித பிறவியின் நோக்கம். அப்போ இதை அறிந்து கொள்வதற்குத்தான் மனித பிறவி. மனிதனாக பிறந்தும் இந்த உண்மையை வாழும் பொழுதே, உடல் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே அறிந்து கொள்ளாவிட்டால் நீ வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு நடைப்பிணம். நீ பிணத்துக்கு சமம். இந்த ஒரு உடம்பு இருந்தே வேஸ்ட். அந்த ஒரு உடம்பு ஒரு குப்பை தொட்டிக்கு சமம்னு சொல்லிடுறாரு. அப்போது இந்த உண்மையை உணர்ந்து சாட்சி நிலையின் நிலை பெற்று விட்டால் நீ மனிதருள் மாணிக்கம். பார்த்தீங்களா? அப்போது நீ அனைத்திலிருந்தும் விடுபட்ட சுதந்திரமானவனாக ஆகிறாய். நீயே முக்தனாக ஆகிறாய். நீயே சுத்த சாட்சியாக ஆகிறாய். நீயே பிரம்மமாக இருக்கிறாய். நீயே சர்வமாக இருக்கிறாய். இப்படி உணர்ந்த நீ உனது பிறவி சக்கரத்தை நீ நிறுத்தி கொள்கிறாய். இனி ஒரு பிறப்பு உனக்கு கிடையவே கிடையாது, எப்போதுமே கிடையாது. நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்கிறாரு சாஸ்திரம். சொல்லுது, நீ இனி பிறக்கப் போவதே இல்லை. இதை நீ உணர்ந்து கொண்டால் இனி ஒரு பிறவி உனக்கு இல்லவே இல்லை. இதற்கு நான் உத்தரவாதம்னு யார் சொல்ல முடியும்? ஞானிகள் தான் சொல்ல முடியும். அப்போ ஞானிகளினுடைய வாக்கு சத்திய வாக்கு. சத்திய வாக்குனா என்னது? அது இறைவனுடைய வாக்கு. அப்போது இனி ஒரு பிறவி உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. இனி ஒரு உடம்பை எடுத்து நீ வரப்போவது இல்லை. அப்போ பாருங்க, இந்த ஒரு அதிகாரம் எப்படி ஆரம்பித்து எப்படி கொண்டு போய் முடிக்குது பார்த்தீங்களா? நான் பிறக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதையும் சொல்லி, அப்போ நான் பிறக்காமல் இருந்துட்டேனாக்க இப்போ நான் பிறந்துட்டு நான் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னா, அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையிலும் நீ நிம்மதியான நிலையான ஆனந்தத்தோடவே வாழ வேண்டும் என்றால் நீ யார் என்பதனை உணர்ந்து அதனிடத்தில் உன்னை முழுவதுமாக ஒப்படைத்து அதுவே தான் வாழ்கிறது என்பதனை நீ எப்பொழுது உணர்ந்து எப்பொழுது நீ தெளிவு பெறுகிறாயோ அந்த நிமிடமே நீ முக்தன். அப்போது இப்படி இந்த ஒரு அதிகாரம் மனிதன் தனது உண்மையான ஆத்ம இயல்பை அறிந்து தெளிய வேண்டும் என்கிறதையும் அதற்கான வழிகளையும் இந்த கடவுள் வாழ்த்து என்கிற அதிகாரம் தெளிவுபடுத்துகிறது. இவ்வளவுதான் இந்த கடவுள் வாழ்த்துங்கிறதுல பொதிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். இனிமேல் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, வரக்கூடிய வகுப்புகளில் அதிகாரங்களாட்டை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கடவுள் வாழ்த்தில் மட்டும்தான் நம்ம இந்த 10 குறளையும் பார்த்தோம். தெளிவாட்டு நம்ம பார்த்துட்டோம், அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திலையுமேயே அவர் இதே மாதிரியான வாழ்வியல் தத்துவங்களை எதை நோக்கி கொண்டு போகிறாரு? இந்த இறைத்துவத்தோடு தான் கொண்டு போகிறாரு. அப்போது நீ எப்படி இருக்கணும்? இதுக்காகத்தான் பாக்கி உள்ள விஷயங்கள் இனிமேல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதிகாரமும் அந்த ஆத்ம இயல்பை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இனிமேல் வரக்கூடிய அத்தனை அதிகாரமும் பேசுது. அப்போது எதுக்குங்கிறதுக்கு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த 10 குறளையும் உங்களுக்கு தெளிவாக ஓரொரு குறளாக உங்களுக்கு விளக்கி கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த அதிகாரத்தினுடைய மொத்த சாரத்தையும் பார்த்தாகிவிட்டது. இனி அடுத்த வகுப்பில் அடுத்த அதிகாரத்தினுடைய இதே சாராம்சத்தை நாம் பார்க்க இருக்கிறோம்.
ஏன்னா இனிமேல் ஓரொரு குறளாக பார்க்க வேண்டியது இல்லை. ஓரொரு அதிகாரமும் என்னென்ன சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறது என்பதனை நாம் இனிமேல் ஓரொரு அதிகாரமாக நாம் இனிமேல் பார்க்க இருக்கிறோம். அடுத்த அதிகாரத்தை அடுத்து வரக்கூடிய வகுப்பில் பார்க்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஓம் தத்சத்.